கொஞ்சம் இங்கே வாங்குறேன். இரு சுபு, நான் கிச்சனில் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இப்போ நான் வந்துடுறேன். சரிக்கா, வாங்க, வெயிட் பண்ணுறேன். மக்களே, எனக்கு கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் வெளியில் போகும்போது யார் கடைசியாக போகிறீங்களோ அவங்க ஃபேனு லைட்டு ஏதாவது ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும், சரியா? என்னால் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. சரிம்மா. ஐயோ அம்மா, நைட்டு 9 மணிக்கெல்லாம் முனிவர்னு சொன்னாங்களே. நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மள ஆஃபிட்டு போக சொல்லுவாங்களே. நம்ம ஓடிடுவோம்ப்பா. அச்சோ, குமார் பயந்துக்கிட்டு ஓடிட்டான் போலயே. அப்போ நம்ம பெட்ரூம் போய் படுத்துருவோம்ப்பா. ஐயோ, மணி 9 போகுது. ராத்திரி நேரத்தில் ரொம்ப நேரம் நம்ம இங்கே உட்காந்துருந்தோம்னா நம்மளை தான் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சியானாக்கு முன்னாடி நம்ம ஓடி போகிறது தான் பெட்ரு. நம்ம தப்பிச்சு ஓடணும். ஏய் சியானா, நில்லு நில்லு, நான் தான் போவேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் போவேன். பத்தியா, நான் ஓடிட்டேன் பத்தியா. இப்போ நீ தான் ஆஃப் பண்ணணும். மாட்டிக்கிட்டியா? மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவரை காப்பாற்றணும் கர்த்தரு. ஐயோ, நம்ம ஆஃப் பண்ணுமா? இவங்க எல்லாரும் ஓடிட்டாங்களே. அச்சோ, பேய் வேற வந்துட்டா என்ன செய்யறது? நான் ஓடிடுறேன்ப்பா. அம்மாடி, எனக்கு பயமா இருக்குப்பா. நான்லாம் டிவி ஃபேன்லாம் ஆஃப் பண்ண மாட்டேன். நான் போய் போறே முத்திட்டு படுத்துருவேன். நீங்க என்ன ஆஃப் பண்ணிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. மதி, நாளைக்கு நான் என் ஃபேமிலியோட ஷாப்பிங் போகலான் இருக்கேன். அதாவது சம்மர் சீசனில் நிறைய வெரைட்டியான ட்ரெஸ்ஸஸ் கம்மி ரேட்டில் நிறைய டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்களாம். அதான் நான் என் ஃபேமிலியோட போகிறேன். நீனும் வாரியா மதி? இல்லை சுபு, நாளைக்கு என்னோட பெரிய பொண்ணை காலேஜுக்கு அனுப்பணும். என் 2 சின்ன பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது இல்லாமல் வீட்டில் வேறு நிறைய வேலை இருக்கும். எங்கே எனக்கு நேரம் இருக்குது ஷாப்பிங்லாம் போகிறதுக்கு? சரி மதி, நீ இன்னொரு நாள் என் கூட வா. நம்ம 2 பேர் தனியாக போயிட்டு வரலாம். நாளைக்கு நான் என் ஃபேமிலியோட போயிட்டு வரேனே. சரி சுப்பு, நைட்டு ரொம்ப டைம் ஆகிட்டு, பசங்க வேறு உள்ள தனியாக இருப்பாங்க. நான் இப்போ வெள்ளனே தூங்கினாதான் நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். நான் போயிட்டு வரேன் சுப்பு. சரி மதி. மக்களே, எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? லேட் ஆகிட்டு, முடிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா? ஐயோ, என்ன நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உள்ளே இருக்காங்களா இது இல்லையான்னு தெரியலையே. உள்ளே போய் பார்ப்போம். மக்களே என்ன பண்ணுறீங்க? முடிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா, என்ன பண்ணுறீங்க? என்ன ஒரு சத்தத்தையும் காணும். உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சரி, போய் பார்ப்போம். என்ன ஒரு பிள்ளைகளையும் காணும். டிவி ஓடுது, லைட் எரியுது, ஆனால் பிள்ளைங்களை காணுமே. எங்கே போயிட்டாங்க? வரட்டும் வீட்டுக்கு. நான் சொல்லிட்டு தானே போனேன் வெளியே. யார் கடைசியாக போகிறீங்களோ அதை அவங்க ஆஃப் பண்ணிட்டு தான் போகணுன்னு சொன்னா இல்லையா? வாங்க உங்களுக்கு வீட்டுக்கு ரெடியாக வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அம்மா வந்துட்டாங்க போலையே. நம்ம கட்டில் கடியில் போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். இந்த பாரு, பெரிய வேலை செனப்பள்ளி கணக்காக படுத்து கிடக்கா. இந்நேரத்துக்கு சொற்குலோகத்துக்கே போயிருப்பா போல இருக்கு. இவளே இப்படி இருந்தா இவளுக்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகள் என்ன பண்ணும்? அதுங்க எப்படி அமர்த்திட்டு வரும்? எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வரணும். அறிவு எப்படி இருக்கும்? இந்த வாரம் உனக்கு இருக்கு. ஏய் மக்களே எந்திரிட்டி. போவாங்கட்டே. நான் இப்பதான் கனவுல கலர் பட்டர்ஃப்ளைஸா வருது. ஓ பட்டர்ஃப்ளை மை பட்டர்ஃப்ளைஸ் இஸ் கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை. நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். நீ என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத, போமா. எரும மாட, எந்திரிட்டி, எந்திரி. வலி தாங்க முடியல. அம்மா, யார் என்ன அடிச்சது? நல்ல கனவு. யார் கடிச்சு விட்டது? ஐயோ, கனவு போச்சு. நல்ல கனவு. எப்ப திரும்ப பட்டர்ஃப்ளைஸ் வரும்? இட்டு ஏன்டி இப்படி கத்துற உசுறு போற மாதிரி? அம்மா, என்னம்மா, எதுக்குமா என்ன அடிச்சீங்க? வலி தாங்க முடியல. ஏட்டி, நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை நான் அடிக்காம உன்னை மடியில் போட்டு உனக்கு நான் சோற ஊட்ட முடியும்? என்னம்மா நான் செஞ்சேன்? ஏட்டி, உங்ககிட்ட நான் என்னட்டி சொல்லிட்டு வந்தேன்? டிவி அமர்த்திட்டு வரணும்னு சொன்னேன்ல. ஆஃப் அன் ஹவர் வந்து உன் பாட்டுக்கு நீ தூங்கிட்டு இருக்க. நீ ஏன் செய்ய மாட்டாங்க? அந்த 2 சின்ன பசங்க எப்படி செய்வாங்க? ஐயோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு. தப்பிச்சு எப்படியாவது ஓடிரு. ஆளை விட்டா சரிதான். என்ன ஒரே ஓட்டம். 1 2 3 கடமுடி 1 2 3 ஸ்டார்ட். ரெடி கோ.
ஏட்டி நில்லுட்டி. என் வயசுக்கு ஒன்று நான் ஓடி பிடிக்க முடிய மாட்டேன். என் கையில் மட்டும் சிக்கனு நீ சட்னி தான். சிக்கனா தானே நான் செல்வண்டு சிக்கோ சிறுத்தை சிக்காதில. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்க அண்ணனுக்கு தான் நான் வரேன்னு நினைச்சிட்டீங்களா? இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு நீங்களே வீடியோல பார்த்துருப்பீங்க. எங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு செம்ம அடி. நான் விளையாட ஓடிட்டேன். நான் காலையில தான் வந்தேன். அதனாலதான் நான் பேச வந்திருக்கேன். எங்க அண்ணன் பாவம் காய்ச்சல். அதனால இந்த வீடியோ வந்து நாளைக்கு வருமான்னு தெரியல. நாளைக்கு என்னால முடிஞ்சா நாங்க போடுவோம், எங்களால முடிஞ்சா. இந்த 4 நாளா எதுக்கு வீடியோ போடலன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, எங்க சர்ச்சில் நாங்கள் டான்ஸ் ஆடுறோம்னு. அதனால டான்ஸ் ஆடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதனால யாரும் எந்த வருத்தமும் பட்டுக்காதீங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். அது வரைக்கும்